Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. இது வந்துட்டு பீஸா பணியாரம். நம்ம வந்துட்டு பிரெட் வச்சு செய்ய போறோம். பாருங்க செம கிறிஸ்பியா, மேல வந்துட்டு சீஸியா சூப்பரா இருக்கும் இந்த பீஸா பணியாரம். சரி வாங்க டிலே பண்ணாம சூப்பரான பீஸா பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு கொஞ்சமா நான் வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை இதுல சேர்த்திடலாம். அதே மாதிரி கொஞ்சமா தக்காளி உள்ள இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்துட்டு அந்த மேல இருக்கிற சதப்பகுதி மட்டும் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திடுங்க. இது வந்து வேக வச்ச ஸ்வீட் கார்ன், இதுவும் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கேரட் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. குடமிளகாயும் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆரிகேனோ சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா பெப்பர் பவுடர். இந்த ஃபில்லிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே தான் கண்டிப்பா சேர்த்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலாம். வெறும் வெங்காயம் குடமிளகாய் தக்காளி மட்டுமே சேர்த்து செஞ்சீங்கனாலும் சூப்பரா இருக்கும். கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்க்காக நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும், சாலட் மாதிரி. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் வந்துட்டு சாண்ட்விச் பிரெட் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டா வெட்டிக்க போறோம் இந்த சாண்ட்விச் பிரெட்டை. இதோட சைஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம வந்து இன்னைக்கு பணியாரக்கல்ல செய்ய போறோம். உங்களோட பணியாரக்கல்ல இந்த ஹோல் வந்துட்டு என்ன சைஸ்ல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு வெட்டிக்கணும். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ள இப்படி ப்ரெஸ் பண்ணி வைக்க போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ்ல நீங்க வந்து சின்ன சின்ன ரவுண்டா வெட்டிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மூடியில நான் கட் பண்ண போறேன். ஒரு ஸ்லைஸ்லயே 2 ரவுண்டு கிடைக்கும். இதுல இது மாதிரி பிரஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டு நமக்கு கிடைச்சிருச்சு. இதை வந்துட்டு வெளியில எடுத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பிரெட்டையும் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வெட்டியாச்சு. இப்போ வந்து பணியாரக்கல் எடுத்துக்கோங்க. பணியாரக்கல்லில் என்ன செய்யலாம்னா நம்ம வந்துட்டு கொஞ்சமா ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில்னா பட்டர் வேணா கிரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா குழியிலையும் லைட்டா கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிரீஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த பிரெட், அதை வந்துட்டு இதுக்குள்ள ப்ரெஸ் பண்ணி உள்ள வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கரெக்டா அந்த குழியில ஃபிட் ஆகுற மாதிரியே எல்லா குழியிலையும் நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி பணியாரக்கல்ல நம்ம வச்சாச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சிருங்க. எல்லாத்துலயும் நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம வந்துட்டு மோசரல்லா சீஸ் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இது வந்துட்டு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதுக்கு மேல வச்சுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம அடுப்புல வச்சு இதை வந்துட்டு நம்ம வேக வைக்க போறோம். இப்போ இந்த பன்னீர் தூக்கி அடுப்பு மேல வச்சாச்சு. இப்போ நம்ம இதை பத்த வச்சிடலாம். பத்த வச்சு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே வேகட்டும். மேல இருக்கிற சீஸ் வந்துட்டு மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2-3 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சீஸ் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அலங்காம எடுத்து பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நானு. பாருங்க சூப்பரா நம்மளோட பின்னாடி பிரெட் வந்துட்டு நல்லா டோஸ்ட் ஆகி மேல அழகா மெல்ட் ஆகி ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பீஸா பணியாரம். இதை வந்துட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். நம்மளோட ஈஸியான பீஸா பிரெட் பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.